வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். மகளிர் உரிமை தொகை 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டதன் எதிரொலி. புதிதாக விண்ணப்பிக்க வட்டாட்சியர் அலுவலகத்தில் குவியும் பெண்கள். மகளிர் உரிமை தொகையை நிறுத்த வழக்கு தொடரப்பட்டதால் 5000 மொத்தமாக வரவு வைக்கப்பட்டது. அமைச்சர் கீதா ஜீவன் விளக்கம். உயிரிழப்பில் விஜய் அரை சதத்தை எட்டிவிட்டார் என்று அமைச்சர் நாசர் கருத்து. வைரலாகும் வீடியோ. நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் பட்டியல் வரும் 21ஆம் தேதி திருச்சி மாநாட்டில் சீமான் வெளியிட உள்ளதாக தகவல். இம்முறை காரக்குடியில் களமிறங்குகிறார் சீமான். இனி விரிவான செய்திகள். அவசர காலத்தில் விமானங்களை தர இறக்கும் சாலை அசாமில் உருவாக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த சாலையில் பிரதமர் நரேந்திர மோடி பயணித்த விமானம் வெற்றிகரமாக தரையிறக்கப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளது. விமானங்கள் அதன் ஓடுதளத்தில் மட்டுமே தரையிறக்கப்பட்டு வந்துள்ளன. ஆனால் அவசர காலத்தில் விமானங்களை தர இறக்குவதற்காக அசாமின் திரிப்ருக்கரில் சிறப்பு சாலை உருவாக்கப்பட்டது. பிரதமர் மோடி பயணித்த சுக்கோய் விமானம் இறங்கியது. அதிலிருந்து இறங்கிய பிரதமர் கை அசைத்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். அனைத்து மகளிர் உரிமை தொகை பயனாளிகளுக்கும் நேற்று 5000 ரூபாய் மொத்தமாக வரவு வைக்கப்பட்டுள்ள நிலையில் அதுகுறித்து பல்வேறு வதந்திகள் பரவியதால் பரபரப்பு நிலவியது. குறிப்பாக அந்த தொகை உடனடியாக திருப்பி எடுக்கப்பட்டுவிடும் என்று பரவிய தகவலால் ஏடிஎம் மையங்களுக்கும் வங்கிகளுக்கும் ஏராளமான பெண்கள் குவிந்தனர். சில கிளைகளில் கூடுதலாக பயனாளர்களை போட்டு பணப்பட்டுவாடா செய்யப்பட்டது. தங்களது பணம் போய்விடுமோ என்ற பதட்டத்தில் இருந்த பெண்கள் வங்கி ஊழியர்களை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். தேர்தலை காரணம் காட்டி மகளிர் உரிமை தொகையை நிறுத்த வழக்கு தொடரப்பட்ட காரணத்தால் முன்கூட்டியே 5000 ரூபாய் மொத்தமாக வரவு வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்திருக்கிறார். விடுபட்டவர்கள் விண்ணப்பித்ததால் அதை பரிசீலித்து அரசு வழங்கும் என்று அவர் விளக்கம் அளித்துள்ளார். 1.31 மகளிருக்கு இந்த தொகை வழங்கப்பட்டுள்ளதாகவும் 3 லட்சம் ரூபாய்க்கு குறைவாக உள்ளவர்களுக்கு வரவு வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தார். புதுச்சேரியில் எஸ்ஐஆர் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் மொத்தம் 9.44 லட்சம் வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளனர். இடமாற்றம், இரட்டை பதிவு உள்ளிட்ட காரணங்களால் 16,619 பேர் நீக்கப்பட்டுள்ளனர். இறுதி வாக்காளர் பட்டியலில் 5,477 பெண் வாக்காளர்களும் 4,43,593 ஆண் வாக்காளர்களும் இடம்பெற்றுள்ளனர். மூன்றாம் பாலினத்தவர் 139 பேர் என்று மொத்தம் 9,44,021 பேர் உள்ளனர். காங்கிரஸ் ஆட்சியில் தினம் தினம் தாக்குதல் நடத்தப்பட்டதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து காங்கிரஸ் கட்சியினர் வாய் திறக்க மாட்டார்கள் என்றும் அவர் விமர்சித்திருக்கிறார். பிரதமர் மோடி பொறுப்பேற்ற பிறகு புல்வாமா தாக்குதலும் முதல் முறையாக சர்ஜிக்கல் தாக்குதலும் நடத்தப்பட்டுள்ளதாக அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். மேலும் புதுச்சேரியில் நாராயணசாமி ஆட்சியில் ஊழல் மிகுந்த ஆட்சியாக இருந்தது என்றும் அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார். விஜய் உதவினால்தான் உடலை வாங்குவோம் என்று சூரஜின் உறவினர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டதால் பரபரப்பு நிலவுகிறது. சேலம் சீலநாயக்கன்பட்டியில் விஜய் நேற்று தாவேகா நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய நிலையில் வட மாநிலத்தை சேர்ந்த சூரஜ் என்பவர் மயங்கி உயிரிழந்தார். அவருடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்ததாக தாவேகா நிர்வாகிகள் ஒரு பொய்யான தகவலை பரப்பினர். ஆனால் அதை சூரஜ் உறவினர்கள் மறுத்துள்ளனர். இதுகுறித்து இதுவரை வாய் திறக்காத நிலையில் விஜய் உதவி செய்தால்தான் உடலை வாங்குவோம் என்று சூரஜ் உறவினர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டனர். நேற்று வரவு வைக்கப்பட்ட 5000 ரூபாய் உரிமை தொகை திருப்பி எடுக்கப்படும் என்று பரவிய தகவல் உண்மையில்லை என்று அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. வங்கிகளில் வரவு வைக்கப்பட்ட 5000 ரூபாய் ஒரே நாளில் எடுத்து விடுவார்கள் என்று வதந்தி பரவியதால் தான் வங்கிகள் மற்றும் ஏடிஎம் மையங்களில் பெண்கள் குவிந்து வருகின்றனர். ஆனால் இந்த தகவலை நம்ப வேண்டாம் என்று அரசு தெரிவித்திருக்கிறது.